வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தர் உன்னை உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவர் உன்னை ஆதரிப்பார் என்று நம்பி அந்த ஆண்டவரை அடைக்கலமாக்கிக் கொள். மான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். நமக்கு அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டவர்கள் நாம். ஆவி உண்டு, இறை வார்த்தை உண்டு, அன்றாடம் உங்கள் பணியில் வெற்றி உண்டு என்று இறைமக்களாகிய நாங்கள் உங்களை ஆசீர்வதித்து பாடி ஆண்டவர் அருள் கேட்கிறார். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே.
தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீண் போகாது. நாம் படுகிற துன்பங்கள் எல்லாம் நமக்கு வெற்றியாக, மீட்பாக மாறும். அசைக்க முடியாத உறுதியுள்ள நம்பிக்கையோடு ஆண்டவரை அரவணைத்துக் கொண்டு பாடுவோம். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். நாம் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. இன்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வெற்றியோடு வீட்டிற்கு அனுப்ப போகிறார். வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். வரப்போகும் ஆசிருக்காக மகிழ்வுடன் காத்திருக்கும் பிள்ளைகள் நாம். வெற்றி உண்டு, வீடு செல்வோம், வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆசீர் வழங்குகிற ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வெற்றியுடன் வீடு செல்வோம், வேண்டியதை பெற்றுக்கொள்வோம் என்ற தேவ வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு இன்று ஆசீராய் அவர் இரக்கத்தை உறுதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கம் இருக்கும்போது, அவர் இறக்கைகளின் கீழ் நாம் நலமாகும் மருந்து இருக்கும்போது நாம் நம்பிக்கையோடு இருப்போம். அந்த நம்பிக்கையே நம்மை வாழச் செய்யும். வெற்றியுடன் வீடு செல்வோம், வேண்டியதை பெற்றுக்கொண்டோம். வெற்றியுடன் வீடு செல்வோம், வேண்டியதை பெற்றுக்கொள்வோம். வெற்றியுடன் வீடு செல்வோம், வேண்டியதை பெற்றுக்கொள்வோம். வரப்போகும் ஆசீருக்காய் மகிழ்வுடன் காத்திருப்போம். வரப்போகும் ஆசீருக்காய் மகிழ்வுடன் காத்திருப்போம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லூக்கா 12:51. மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு பிறக்கும்போது அமைதியின் அரசராக பிறந்தார். ஊழியம் செய்யும்போது தன்னிடம் வந்தவர்களுக்கு அமைதியை கொடுத்தார். நற்செய்தி பணிக்காக சீடர்களை அனுப்பியபோது அமைதியை கொடுங்கள் என்றார். இவ்வுலகை விட்டு செல்வதற்கு முன் தன் அமைதியை விட்டு சென்றார். அப்படிப்பட்ட இயேசு, நான் அமைதியை ஏற்படுத்த அல்ல, பிளவை உண்டாக்கவே வந்தேன். இதனால் ஒரு வீட்டில் உள்ளவர்களே பிரிந்திருப்பர் என்றார். தெய்வ பயமுள்ள தந்தையும் தெய்வ பயமற்ற மகனும், இறை வார்த்தையின்படி நடக்கின்ற தாயும், உலகம் காட்டும் வழியில் நடக்கின்ற மகளும், கடவுளை நம்பி வாழ்கின்ற மாமியாரும், மனிதர்களையும் செல்வத்தையும் தன் சொந்த பலத்தையும் நம்பி வாழ்கின்ற மருமகளும் பிரிந்துதான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட பிரிவினை ஆண்டவர் பார்வையில் நல்லது என்றே கருதப்படும். எனவே நாம் எப்போதும் மனிதர்களை அல்ல,
கடவுளையே பிரியப்படுத்தி வாழ பழகிக்கொள்வோம். ஜெபிப்போமாக. தாயைப் போல எங்களை தேற்றும் அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ தேவையான அருளை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, நீர் இவர்களோடு தங்கி இவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாற. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகளாமே. வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.